ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறு கண்ணோ பானை போல் பெருவயிரும் பாங்கான போல் உலகோ தானே தோன்றி எனது இடத்தில் தயவாய் வாடும் விநாயகா யானை முது பாதம் தொழுவேன் என் நாவில் வந்துதிப்பாய் கணவனே மாதுளம்பு
அந்த குடினா ஊர் மக்களுக்கு என்னன்னே தெரியாது. அது புதுக்கமலம் தெரியும். அந்த குடி இல்ல, நம்ம குடிமக்கள் வாழக்கூடிய இடம். அதாவது அன்பு, பாசம், அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர்னு சொன்னா, அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர்னு சொன்னா எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊரம்மா? எட்டு திசைக்கும் பேரும் போல வெற்றி வரக்கூடிய இந்த பூலோக சீமையில 8 திசையிலும் பேரையும் போல வெற்றி வரக்கூடிய திருச்செந்தூர் தெற்கு நாடார் தெருவிலே அமைந்துள்ள அதாவது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாத ரட்சகி ஆபத்து பாந்தவி அல்லவா? கேட்டவர்
அதற்கு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய தாயாக நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாக குடிகொண்டு இருக்கிறாளே யாருப்பா வந்துருவல்ல வரவழியில்தான் அப்படி இப்படின்னு சாப்பிட்டு வரலாம் மனசு சுத்தமா சாமி நேற்று பகலையா என் தாயாக வட்ட முத்துமாலை அம்மாளுடைய ஆலயத்திலே பாடக்கூடிய கதையானது அம்மாளுடைய பிறப்பு வளர்ச்சி பாடக்கூடிய கதைகளில் கதை குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் மேலதாள குற்றங்கள் இது போல குற்றமுறைகள் வரலாம் சரி இல்லப்பா ஏதோ சின்ன பிள்ளைங்க பழைய கூட பழைய முடக்கு பழைய தாளம் அனுப்பி கிட்டேவாரு கதைகளில் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொல்லிட்டாலும் பின் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொல்லிட்டாலும் நாங்கள் வெற்றி குழந்தை ஒரு தவறு செஞ்சதுன்னா எப்படி பச்சை மட்டை காய வச்சு இப்படிலாம் அடிக்க மாட்டாங்க வீட்டுக்கு அன்பா அழைத்துட்டு போய் அன்பா அமர வைத்து அன்பா ஆதரிப்பீங்களோ அது போல எங்க கதைகளில் ஏதோ ஒரு குற்றமுறை இருந்தாலும் வீட்டுக்கு அழைத்து போய் அன்பா ஆதரிக்கும்படி இது கரங்குப்பி கேட்டுக்கொள்கிறோம் வந்தது ஒரு சபையோ சக்தியோடு சிவனுமாக கொழுவிருந்து வருகிறார் ஆதிவெள்ளி கைலாச மலையில. என்ன சிவன் இல்லாம சக்தி கிடையாது. சக்தி இல்லனா நமக்கெல்லாம் ஜீவனே கிடையாது. சிவனே கிடையாது பாத்துக்கோ. சிவனும் சக்தியும் சேர்ந்தா தான் அந்த கைலாசம். ஆமா சிவனும் சக்தியும் சேர்ந்தா தான் மாஸ்டர். அப்படி இருக்குல்ல. 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள். 8,000 கோடி ரிஷிமார்களோடு அகஸ்தியர் குலத்தியர் அதற்கலை போட்டு மாமனிதர். சரி. இப்படி எல்லோரும் கைலாசத்தில் கொள்வதற்கு அந்த ஆதிவெள்ளி கைலாய மலையிலே கொள்வதற்கு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். அந்த கைலாசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஆண்டவனை வணங்குவதினாலோ ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. ஓ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. அதனால தான் நம்மளை போல இந்த மானிட ஜீவன்களை உடைக்கிறார். ஆமா செத்து படைக்கும் ஜீவராசிகளை படைக்கிறார். அதாவது ஆண்டவர் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் அம்மை பார்வதியின் வடிவத்தில் என்ன பெற்றெடுத்த தாய் குலங்களையும் பெண்களையும் படைத்தார். நினைச்சா மட்டும் மாறுமாங்க. 3 வேளை முங்க நல்ல பொட்டியா என்ன சாப்பிட்டீங்க? என் தாயோட வாசல்ல இந்த முத்துமாலையம்மன் வாசல்ல நமக்கு அன்னத்துக்கு தான் பஞ்சமா அன்னுக்கு தான் பஞ்சமா அரை வடக்குக்கு தான் பஞ்சமா என்ன சாப்பிட்டாங்க? வந்தோடனே வீட்டுக்கு
போகாம போகலையோ நேரம் உண்டாம ஒரு சேர பிடிச்சாச்சு நல்லா வெள்ளவெளையா போட்டாங்க பாத்துக்கோ என்னன்னு கலத்தா நெய்ச்சோறு அம்மனுக்கு விளக்கம் சரி அதனால சாப்பிடல அப்ப 3 நேரம் சாப்பாடு சரி அப்ப பார்த்த உடனே ஆமம்மா அடுத்த ஜீவன்களுக்கு வழியெடுக்க வேண்டும் என்று படியலக்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியானவள் எப்படி எப்படி வழி எடுத்து கொடுக்கிறாளோ எப்படி அம்மா ஆவடி எடுத்து கொடுக்கிறாய் நீ நல்ல எடுத்து நான் என்னோட கை கொடுத்தவன் நல்ல எடுத்து நானோட கை கொடுத்தாள் நல்ல தினை எடுத்து உதயவனார் கை கொடுத்தாள் உதயவனா கை கொடுத்தாள் கை கொடுத்து உலகத்தினை எடுத்து உடையவனார் கை கொடுத்து ஆமம்மா ஆண்டவா பகவானே பார்வதி பரம்பொருளே சொல்லுடா நாதா சொல்லுமா ஏங்க சொல்லுடா போலாம் பார்வதி எல்லாம் செல்லமா 4 வாரத்துக்கு புருஷன் அரைச்சு கூப்பிடுறாங்க ஊர் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி போட்டா எங்கேயுமே கிடைக்காது எப்படி போட்டா எடுத்துக்காங்க போட்டா என்ன குடிக்கணும் நீங்க போன சுத்தம் பண்ணீங்க கிட்ட ஏதாவது போடுறாங்க போன பண்ணி சுத்தம் பண்ணா நம்ம கரெக்ட் பண்ண போச்சு சம்மன் கொடுத்துருக்காங்க வயலின்ல வந்து இருப்பா கீழே ஒரு என்ன அப்படிதான் இருக்கு பாக்கிறதுக்கு எப்படி இருக்கீங்க சூரிய கண்ணா இருக்கு ஊரோட கண்ணு கூட அவங்க தான் இருக்கும் ஊரோட வந்து பொங்கல் ஒரு பெரிய பூசணிக்காய் சித்தி உங்களுக்கு அம்மா கோயில வச்சுட்டு தான் போறேன் சரிப்பா நம்ம பையன் பைக்கிற போறான்னு அப்படியே அழுதுப்பான் அப்படியா சரி ஆமா அப்ப பார்வதியானவள் வழியெடுத்து கொடுக்க ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆனா இந்த கோயில் இல்லாம நீங்க ஆத்தா கோயிலுக்கு வரும்போது எப்படி வந்த பத்தியா எப்படி பேண்ட் போட்டு வந்தீங்க பேண்ட் மத்த கோயில்ல நேசி கட்டி போனா நீங்க அம்மா கோயிலுக்கு வரும்போது பேண்ட் போட்டு வந்தீங்க நான் வண்டியில் போட்டோன்னா லேசா நாட்டத்துக்கு வந்தேன் செட்டுனாப்பா செட்டு வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்தது அப்ப ஆண்டவன் சிவபெருமான் எப்படி எப்படி வழி வந்தார் பாருங்க எப்படி எப்படி அம்மா ஆவடி வைக்கின்றார் நாளி நல்ல திரை எடுத்து நாளி எங்கும் வழியில் வந்தார் நல்ல திரை எடுத்து உலகமெல்லாம் வழியில் வந்தார் அவர் நல்ல திரை எடுத்து மாநிலத்தில் வழியில் பகவானுக்கு பார்வதி அம்மா பாத பணிவிடைகள் செய்து முடித்து கைலாசம் உள்ள அழைத்து சென்று இருவேறு சோவிப்படுத்தி சொக்கட்டா விளையாடுறாங்க. விளையாடும் போது பார்வதி அம்மா கேட்கிறாங்க, ஆண்டவா பகவானே தினந்தோறும் படியிலக்க போறேன் போறீங்க. நீங்கள் படியில் அந்த தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும். பார்வதி அம்மா ஏன் அப்படி கேட்கிறாங்கன்னா சந்தேகப்பட்டு கேட்கிறாங்க. நாளை திரையரசி தான் வாங்கிட்டு போறாரு. நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் படி வைக்கிறாரு. அது எப்படி உனக்கு காரணமா முதல்ல
இதுலயே வாங்கிட்டு போறாரு. ஒரு 4 பேருக்கு கூட காணாது. நாட்டில் உள்ள எல்லாருக்கும் படியாக்குறாரு. எப்படி சாத்தியமாகும்? என்று பகவானிடத்தை கேட்ட பொழுது ஆண்டவன் பார்த்தார். என்ன சொல்லுங்க? ஏய் பார்வதி, இந்த பகவான் மேல உனக்கு சந்தேகமா? சிறிதளவு சந்தேகம். இந்த உலகத்தையே படிச்சனா? எனக்கு தெரியாதா? தெரியாது. உலகத்தை எடுத்து உலகம் எல்லாம் படியலக்கன்னு சொன்னா அது என்னோட மகிமை. ஏய் பார்வதி, நான் தூணிலும் இருப்பேன், துருப்பிலும் இருப்பேன். ஆமா, அடிக்கின்ற காட்சியில் இருப்பேன், ஆலயத்திலும் நான் இருப்பேன். அந்த காட்சியில ஆண்டவன் தான் இருப்பார். ஆமா, இந்த உலகத்துல சூரியன் சந்திரன் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? முடியாது. கமலா இருந்தா சூரியன் வந்தா தான் நமக்கு வெளிச்சமா இருக்கும். ஆமா, இரவா இருந்துச்சுன்னா 3 வரணும். ஆமா, சத்தியம் இல்லையா? இந்த பகவானுடைய வலதுகள் சூரியன், இடதுகள் சந்திரன் சொல்லுறாங்க. அப்போது அர்த்தம் என்ன? பகவான் கண்ணை திறந்தாதான் உலகமே வெளிச்சமா இருக்குன்னு அர்த்தம். டெய்லி எனக்கும் சந்திரன் விழுவது கூட வந்துகிட்டே இருக்கான். உங்க வீட்டை வாங்கி கீழே இடத்துல போறோம், அந்த சந்திரன் கிடையாது. வானத்துல வந்துட்டு போதா நிலா, அந்த நிலாவை பேசிக்கிட்டு இவன் எப்ப வந்தாலும் சந்திரன் எத்தனை நீ பாமரத்தை அழகாக போட்டு நீங்க வந்து அவன் சந்திரன் நம்ம எடுத்து வாங்கி முடியும். அவன் எடுத்து வீணா போட்டுட்டு போயிருக்கான். சரி, சந்தோஷம். அப்ப பகவான் பார்வதி, பகவானுடைய 2 கண்ணை திறந்தாதான் இந்த உலகமே வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாரு. பார்வதி பார்த்தா 2 கண்ணை திறந்தாதானே வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஒரு கண்ணை பொத்தி பார்ப்போம், பகவானுடைய கண்ணை பொத்தி பார்ப்போம்னு சொல்லி பார்வதிக்கு சந்தேகம். என்று பகவானுக்கு பின்னாலே ஓடி வந்த பார்வதா தேவி 2 கண்ணையும் பொத்திட்டான். உலகம் எப்படி இருக்கு? 14 உலகத்துக்கு இருளா போச்சு. ஆமா, இருளடைந்து கிடக்கிறது. 14 உலகங்களும். ஆமா, அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இருளை கண்ட மக்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும். எப்படி ஒளி கொடுக்கிறார் பாருங்க. எப்படியம்மா ஒளி கொடுக்கின்றார்? கண்ணை பகவான் திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். என்ன செய்யுங்கள்? 1008 சடை முடிய வேண்டும். பார்வதியின் தேவியை துவர்த்தி ஒரு கொண்டையா கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் உச்சியில கங்கா இருக்கா. சரி, கங்கைனா என்னது? கங்கைனா நீர் தாயி. நீர். சரி, அதான் பார்வதி அம்மாளுடைய நேர்வை. ஆமே. வான சடை முடியை தாங்காமல் 10 துளி வேகம் பூமியில விழுந்துச்சு. சரி, ஆண்டவன் பார்த்தார். என்ன செய்யுங்க? ஏ அப்பா வாயுதேவா, சுவாமி சொல்லுங்க சுவாமி. கீழே விழுந்த பார்வதி 10 துளி வேர்வை. சரி, 10 கடல்களாக. 10 கடல்களாக. உலகில் கடைசியாக கொண்டு ஒதுக்க வேண்டும். ஆமா, உலகத்திலே கடைசியான பதவி என்ன சொன்னா எங்க தெரியுமா? எங்க? ஒண்ணுக்கு 2 சம்சாரம் கட்டிக்கிட்டு கப்ப வேணும்னு. பக்கத்துல தான் இருக்கிறது. அது கோயிலுக்கு கிளப்போடி இருக்க கூட உலகத்திலே கடைசியான பகுதி. எல்லாம் நம்ம இடம் தான். அந்த கிளப்போட 550 ஏக்கர். அந்த முருகன் கோயில் கிளப்போடி. அது கூட நம்ம பேர்ல தான் இருக்கு. ஏ பாரியா கடலில பட்டா மட்டும் முருகன் கொண்டாடி வண்டி வருது. கடலையில ரொம்ப வைக்கலாம். முடியாது. அப்படியா? சரி, ஒரு அளவுக்கு இருக்கு.
10 துணி வேர்வையும் 10 கடலாகவே கொண்டு ஒதுக்கி 10 கடலுக்கும் பேர் கொடுக்கிறார். பேர் கொடுக்கின்றார். அதில் 10வது கடல் தான் பார்க்கடல். 10வது கடல் சொன்னா அதுதான் பார்க்கடல்னு சொல்லுவாங்க. 10வது கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டு. ஓ, பளிங்கு வர்ண பாறை உண்டு. ஆமா. காத்தடித்து மழை கவித்து ஒரு கரையம் முச்சு வளர்ந்திருக்கியா. ஓ, கரையம் முச்சானது வளர்ந்திருக்கிறது 10வது கடலுக்கு அப்பால். முச்சு இருந்தா உள்ள என்ன இருக்கும்? இந்த முச்சு இருந்தா உள்ள கரையம் இருக்கு, எறும்பு இருக்கும். கரையம் இருந்தா கரையம் முச்சு, எறும்பு இருந்தா எறும்பு முச்சு. அடடே. சரி. அந்த முச்சில என்ன இருக்கு? என்ன இருக்கிறது? நாமங்கள் எல்லாம் வசித்து வரக்கூடிய இடம். அதேதான் நாகலோக பட்டணம். ஆமா, நாகலோக பட்டணம். அந்த நாகலோக பட்டணத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டவர் எல்லாம் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஆண்டவர் வருகின்றார்? நாகராஜன் நாகலனி நாகலனி நலமுட்டனை ஆண்டவாரா ஆண்டவாரா மன்னவரும் தேவியுமா தேவியுமா மகிழ்ந்து கூடி ஆண்டவாரா சாமி கொண்டவரும் தேவியுமா ஆண்ட குணமுடனே ஆண்டவாரா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு காலையில 5 மணிக்கு எஞ்சி வந்துருவோம். அதுக்குள்ள நம்ம ஓடிடுவோம். ஓ, அந்த கதை வரையலாம். எங்க போய் எங்க தூக்க போறோம்? சொல்லாம சொல்லிட்டு போறோம். சரி சரி சரி. நல்ல தூங்க. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். அதே கட்டி போட்டு போறோம். செல்லிங் ட்ரீம்ஸ். அப்படி சொல்லு. ஆமா. கனவுல கூட முடிய வந்திருக்கோம். சரி. சரி. அமி. கனவு. பாடம் வர வைக்க. சரி. நாகலோக பட்டணம்னு சொன்னா வசிக்கக்கூடியது எல்லாமே நாகங்கள் மட்டும்தான். அந்த நாகத்துக்கு எல்லாம் தலைவன் தலைவின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. ஒரு தலைவன் தலைவின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. ஏன்னா குடும்பமா இருந்தா அதுக்கு ஒரு தலைவன் தலைவினா நம்ம புருஷன் பண்ணாட்டி. ஆமா, ஊர்ல இருக்கிற கண்டிப்பா ஒரு தலைவன் பொருளாதார செயலாளர் பொருளாதார எல்லாரும் வேணும் இருப்பாங்க. சரி. அது போல நாகலோக பட்டணத்துக்கே தலைவன் சொன்னா அதுதான் நாகராஜன். சரி. தலைவின்னு சொன்னா நாகக்கண்ணி. அடேங்கப்பா, நாகராஜன் நாகக்கண்ணி. ஆமா. சரி. அப்படி நாகராஜன் மன்னவரும் நாகக்கண்ணிக்கு முடியானோ நாகக்கண்ணி என்னாச்சுமா? இந்த நாகராஜனுடைய பிறப்பு எப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தலை மட்டும் மனிதர்கள் தோற்றம். ஓ, இதுக்கு மேல மட்டும் மனிதர்களின் தோற்றம். சிரசுக்கு கீழே பாம்பின் தோற்றம். ஓ, பாம்பும் மனிதனும் சேர்ந்த கலவையா இருக்காங்க. இது பிறவியா இருக்கிறதுதான் நாகராஜன் நாகக்கண்ணி. ஏன்னா 10வது கடலுக்கு அப்பால் வாழ்றாங்க பாத்தியா? புத்துக்குள்ள அப்படிதான் இருப்பாங்க. மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வரக்கூடிய நேரம். புருஷனும் பொச்சாதியமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வரக்கூடிய நேரம். அவர்களுக்கு ஏகபோகமான சொத்து சுகங்கள்லாம் இருக்கு. அவங்க பேராசியை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ராசி? கணவனும் மனைவி அமையணும்னு சொன்னா என்ன பொருந்ததோ பேராசி பொருந்த மாட்டோம். ஒரு கல்யாணம் முடிக்கணும் எத்தனை பொருத்தமோ சொல்லுவாங்க, 20 பொருத்தமோ 25 11. ஏன்னா முன்ன பின்ன முடிச்சதுல நமக்கு தெரியும். நமக்கு முன்னே முடிச்சதே கிடையாது. சரி. அது 11 பொருத்தத்துல பேராசி ஒரு பொருத்தம் மாட்டோம். கண்டிப்பா. நாகராஜ மன்னவன் நாகக்கண்ணி பெண் கொடி. நானாவுக்கும் சரி. பொருத்தம் அப்படி இருக்கலாம். அந்த இடத்துல எங்க அத்தை வீட்டுல பேராசி எப்படி கொடுத்திருக்கு? எங்க அத்தைக்கு. அவருக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கு வேற யாருக்கு பொருத்தம்? என்ன பேரு? அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பேராசி தெரியுமா? என்ன பேரு? பூனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருத்தம். என்னது யார் மாக்கா? அவங்க எங்க அத்தை பேர் பூவனிதா. அவங்க வீட்டுக்கார பேர் பூவரசன். உங்க பேர் யார் வச்சா? அவங்களுக்கு மத்தியில இன்னொரு உடுக்காரு. இவர் வீட்டுல பேராசி தெரியுமா? சூனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருத்தம். என்னது யாரு? வீட்டுல பேர் சுசிமா. பேர் சுப்பிரமணியம். எனக்கு ஏபிசில 27 எழுத்து பொருத்தமா இருந்தா தாய் முத்துமா. 27 எழுத்து கொள்ளடியாமா உனக்கு? அப்படிதான். A to Z வர. Z வர. A அடித்தல ஆரம்பிச்சு Z சாரா வர நமக்கு ஃப்ரீ தான். இந்த எழுத்துல எடுத்து சிலுப்பானி வேண்டு. உன் குணத்தை பார்த்து ஒருத்தி வந்தாலே வழக்க பார்க்க ஓடிக்கலாம். இந்த பேரு கேட்டேன். ஒருத்தி வந்தாலும் நாளைக்கு. அவ என்ன தெரியுமா சொல்லுவா? ஒழுங்கா நான் ஹஸ்பண்ட் இல்லைன்னா சஸ்பெண்ட்னு சொல்லுவா. பைத்தியக்கார காலம். திவ்யானா திவ்யானா அம்மா. அவர்தான் வயசாகி போச்சு. அவரை விட மாட்டியா? அப்படியோ? சரி. அதனால பேராசி பொருந்தணும். ஆமா, பேராசி பொருந்தணும் பார்த்தது. ஆமா. சரி. அந்த நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கும் அப்படி தீராத ஒரே ஒரு குறை இருக்கிறது. ஆமோ. என்ன குறைன்னு சொன்னா இன்னும் சிறிது நேரம் கழித்து
சத்யா செல்வின் கும்மிப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் வீட்டுக்கு போன ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கணும் கூட்டத்தில் இருந்துடாதீங்க. போனா கிடைக்காது. உன்னை பார்த்தோன்னே மெய் மட்டும் ஒரு சுத்த கூட கூட்டாங்க சந்தோஷம். சரி என்ன கவலையம்மா சக்தி இருந்தோ சுகம் இருந்தோ சந்தையாடவில்லை இருந்தோ சுகம் இருந்தோ சொத்தையாடவில்லை இருந்தோ மணல் இருந்தோ மணலை செல்வம் இல்லை மண் இருந்தோ மணல் இருந்தோ மணல் அளவில்லை சரி அந்த நாகராஜனுக்கு ஒரு அகக்கண்ணி சொத்திருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆளவில்லை இல்லை மண்ணிருந்தும் மனையிருந்தும் அவ்வளவுதான் மண்ணிருந்து மனையிருந்து ஒரே ஒரு மதுரை செல்வம் இல்லையா மதுரை செல்வம் இல்லை என்று உலகத்திலே செல்வத்திலே சிறந்த செல்வம்னு சொன்னா அதுதான் குழந்தையும் செல்வம் உலகத்திலே சித்திக்கும் சொன்னா அதுதான் பிள்ளையும் பிள்ளைகளை தவிர்த்தவே தவிர்த்தாரா ஒரு பணம் இருந்துச்சுன்னு சொன்னா போதும் செக் பண்றவங்க வந்து பூரா கரும்பு பணம் சொல்லிட்டு அழிட்டு போயிடுவாங்க ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு அப்படியே 8 பிள்ளை பிறப்பா 9 பிள்ளைக்கு மாசமா இருப்பா 9 பிள்ளை டெலிவரி முடிஞ்சிருந்து இறந்தா 8 பிள்ளை அந்த பிள்ளை வேணாம்னு மனசு வருமா எப்படி போடுவா அதுவும் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்டது அதான் உலகத்திலே சித்திக்கும் முன்னாடி தேவட்டாங்கன்னா அதுதான் பிள்ளை அப்பேற்பட்ட ஒரே ஒரு பிள்ளை இல்லாமல் குழந்தை இல்லாமல் உடனே நாலு கண்ணி அழுது குழம்புறா அண்ணா எழுந்த வீட்டு காரியம் வந்து 7 பிள்ளை வச்சுட்டு இப்படி ஓடுதாங்க அடுத்த வீட்டுல வந்து வாக்கப்பட்டிருக்காரே அனிதா அவன் 6 பிள்ளைக்கு தாயாரு 6 பிள்ளை இப்பவே கல்யாணம் முடிச்சா ஆசைப்பட்டவா அவருக்கு யோகருக்கு வந்துட்டோம் பக்கத்து வீட்டுல இருக்காலே பாத்திமா மௌரமா பத்மா 10 பிள்ளைக்கு தாயாரு 10 பிள்ளை அப்ப புருஷனுக்கு ஒரு வேலை இல்லையா மாசம் ஆஸ்பத்திரி ஒரு பாவிக்கு கிடைக்காது அம்மா யாருக்கு ஒரு புழு இல்ல ஒரு பூச்சி இல்ல கோயிலுக்கு போ என்ன செய்யணும் சரி ஒரே ஒரு பிள்ளை இல்லாமல் ஒரே ஒரு குழந்தை இல்லாமல் ஏதாச்சும் மண்ணா முடிதறிக்க ஒரு உள்ள இல்லையே முடிதறிக்க ஒரு இல்லை இல்லை மன்னலா 40 வயதாச்சும் மண்ணா இந்த நாடாள ஒரு உள்ள இல்லையே பிள்ளை இல்லையே மன்னலா 50 வயதாச்சும் மண்ணா எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என் ஆதரிக்க ஒரு நாதி இல்லையே பிள்ளை இல்லாத பிள்ளை எப்படி எப்படி அழுது விளங்குகள் தெரியுமா எப்படி எப்படி அம்மா அழுது விளங்குகின்றார் என்னவா ராஜமன்னா எனக்கு வைத்த பிராணனா கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு உச்சாலம் போனமாவா உச்சாலத்து மக்களெல்லாம் உச்சாலத்து என்ன குழந்தை இல்ல மழை கேட்டோ
குற்றாலம் போனாலும் குற்றாலத்து மக்கள் எல்லாம் என்ன குழந்தை இல்லாமடி என்கிறாளே மாட்டு வண்டியை கிட்ட மலையாளம் போனாலும் மலையாளத்து மக்கள் எல்லாம் என்ன மதலை இல்லாமடி என்கிறாள். வெள்ள பொட்டுனா சொல்ல பொட்டுனா அல்ல முடியுமா? வீட்டுக்காரி என்ன அப்படி எகத்தனமா பேசுறாள். என் வயிற்றுல ஒரு பிள்ளை இல்லையே மன்னவனே மனவாளா நாகு பிள்ளை இல்ல பிள்ளைன்னு கவலைப்படாதம்மா. உனக்கு அர்த்தம் இருக்கேன்டி. உனக்கு ஆம்பளை பிள்ளை மேல ஆசையா? எனக்கு புருஷன் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு பொட்ட பிள்ளை மேல ஆசைன்னா ஒண்ணு எடுத்து வச்சுக்கேன். உனக்கு நான் பிறந்த எனக்கு நீ பிறந்ததுக்கு 4 சொத்துக்களை சொல்லிக்கிறேன். சரி இப்படி கோயில முத்துமாரம் கோயில கோயில் நடக்கும் போது இந்த கூட்டத்துல வந்து நான் இருப்பேன். என் கூட படிச்ச பொம்பளை தான் என்ன வந்து கேப்பா. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை புருஷன் இருக்குன்னு கேப்பா. நீ ஸ்கூல்ல அத்தனை பாத்தீங்க. வாயில பனையில ஊத்த எனக்கு கல்யாணம் முடிஞ்சு உனக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேப்பா. ஆண் பிள்ளை எத்தனை பொட்ட பிள்ளை எத்தனை கேப்பா. அப்படி கேட்கும்போது 17 ஆம்பளை பிள்ளை 16 பொட்ட பிள்ளை எவ்வளவு கௌரவமா இருக்கும். அந்த பொட்ட பிள்ளை நான் காய வேண்டி கட்டிட்டு போற மாதிரி பீடி குடிச்சிட்டு அதான் என் பிள்ளை நான் புருஷனை பார்த்து கையா புருஷனை பார்த்து வெளியில போய் பிள்ளைன்னு சொன்னா காரி துப்புவா. மதிப்பாருக்கு தகுந்தபடி எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அல்லவா? குழந்தை வேணும் அல்லவா என்று சொல்லி சரி காடு வாங்க வீடு போவாங்க. இதுக்கு மேல நான் 2 வருஷம் தான் வரணும். 2 வருஷம் வரணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல 2 மாசம் தான் வரணும். நமக்கு அந்த காலம் வந்து தெரியாம பின்னால வந்து பார்த்தா கோயில் கொடுக்கலாம். சரி கோயில் பிடிக்கல வச்சுருவோம். சரி அவன் பார்த்த உடனே அழுது புலம்பும் போது பேசுகிறான். மலடி மலடி என்று இந்த மாநிலத்தில் பேசுகிறார்கள் மன்னா. மலடி மட்டும் மாறுமுன்ன சண்டாளி மாண்டிட்டாலும் முத்தமில்லை. நான் பெண்ணா விறக்கலாமா இந்த பூமியில வாழலாமா? மங்கையாக விறக்கலாமா ஒரு மதலை இல்லாத மலடி இந்த மாநிலத்தில் வாழலாமா? நீ அழாத உடம்பு இட்டு உடம்பு ஈட்டு உடம்பு நாளை காலையில அதிகாரம் உனக்கு வரும் பொழுது என்னது எலும்புருக்கி நோய் அதான் அழப்பாத சட்டை இல்ல அந்த காலத்துல சட்டை கிடையாது. அந்த காலத்துல சேலை வேற 1500 ரூபாய். சேலைக்கு ப்ளவுஸ் 4500 ரூபாய். வேற ஒண்ணு நீ ஆசைப்பட்டா 6500 சொல்லுங்க. சரி சாரே பொண்ணு கிடையாது. ஒவ்வொரு நேரம் சிக்கன் பீஸா அடிச்சுட்டு. சரி மன்னவனே மனவாளா எப்படி சொல்லுகிறாரு? கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே 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 அம்மா கவலைப்படாதே கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே 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 அப்ப நாராயணே துணை அல்லவா? நாராயணனே துணை அம்மா. இருப்பவனுக்கு அப்ப வேல்முருகன் மட்டும்தான் துணை. ஆமா வேல்முருகனே துணை இருப்பா. போமா வேண்டாம் பக்கத்துல இருக்கு ரொம்ப நேரம் நம்ம ஊர்ல இருந்து வந்தா மட்டும்தான் விடிய விடிய வரலாம். சரி இங்க இருந்து நீ போனா சாக்கெட்டு தான் போயிடலாம். அரோகரா 2 தோசை போட்டு பேசாம போயிடலாம். போமா இங்க இருந்து பாருங்க
சரி அம்மா இதுக்கு மேல பிள்ளைகள் கவலைப்படாத குழந்தையில கவலைப்படாத ஆண்டவன் இனி ஒரே ஒரு தவம் இருக்கும் சரி அவருடைய மகிமையால நமக்கு பெண்ணை கிடைக்கும் அந்த ஈஸ்வரோட அருள் இருந்தா நமக்கு எப்படியாவது குழந்தை கிடைக்கும் பார்த்துக்கோ என்று சொல்லி நாராயணனாக நீ ஆண்டவன் இனிதான் இருக்க வேண்டும் என்று ஆமோ ஆமம்மா எப்படி தான் இருக்கிறார் பாருங்க எப்படியம்மா ஆமாம் இருக்கின்றார் நல்ல அழகை என்று அந்த வாசு செய்வாரா சுமனைகள் சுமனை என்று சுமனை நோக்கி தாவரண்டா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நீ வேணா வாசல் உட்காந்து இப்படி சொல்லிக்கிட்டே இரு நான் நாளைக்கு வாசவாயம் வாசவாயம் சரி ஆண்டவனை நினைத்து குழந்தைக்காக ஒரு வருடம் தவம் இருந்தார்களா? 2 வருடம் கிடையாது. 12 வருஷம் ஐயா. அந்த ஆகாரத்தை மறந்து உன் உறக்கத்தை வெறுத்து அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாக ஆண்டவனை தவம் இருக்க ஆண்டவனை தவம் இருக்கக்கூடிய நேரம் அப்படி எங்க தவம் இருக்க ஆண்டவனை நோக்கி தவறு சாதாரண விஷயமா இல்லையா? ஆண்டவனா சிவபெருமானை தவறு சரி இந்த கூட்டத்துல வந்து தவறு இருக்க முடியுமா? சலச்சலப்பு. இந்த கூட்டத்துல முக்கியமா தவறு இருக்கவே முடியாது. ஏன் சொல்றது கேட்கணும். அன்னைக்கு தேர்தல் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துல படுக்கப்பத்துல ஒரு பக்கத்து ஊர் பார்த்துக்கோம். பக்கத்துல அந்த பேருந்து பார்த்துக்கோம். அங்க வந்து எந்த கோயில் கேட்டா முக்குல மணிமரிச்சி இருக்க முத்தாரம்மா கோயில். மணிமரிச்சி இருக்க முத்தாரம்மா கோயில் பேர முத்தாரம்மா கோயில் பார்த்துக்கோம். அங்க 5 மணிக்கு அந்த ஊருக்குள்ள போயாச்சு. புள்ளி சாமான் சட்டோட கோயிலுக்கு வந்து கோயில் விட்டு வெளியே வராங்க. மைக்க பிடிச்சாங்க. மைக்க பிடிச்சிட்டு சொன்னாங்க அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலில் குத்து விளக்கு பூஜை நடப்பதால் பெண்கள் அனைவரும் வாங்கினாங்க. குத்து விளக்கு பூஜை நடக்கும். அப்படி குத்து விளக்கு பூஜையில பங்கேற்கணும்னு சொன்னா குழந்தை கிடைக்குமா? மாலை வரைக்கும் உடனே மாலை அப்படி தக்காலாம் பங்கேற்கிறது அவங்க கூட இருக்கணும். நமக்கு ஏதாவது கொஞ்சம் புண்ணியமா இது கிடைக்கும். நானும் கோயில நின்றுட்டு பார்த்துக்கோம். கோயில் கருவறையில இருந்து மெயின் ரோடு வரும் 3000 பொருத்தி வைக்கும் போது ஒரு மந்திரம் சொல்லுவா பாத்துக்கோ. குத்துவிளக்கு பூசையில அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. பொண்டாட்டி ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி கனகா கிட்ட தாவணிய பாரு ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி வீட்டுக்காரே நல்லதுக்காரன் வாங்க அதாவது கையை மட்டும் வளர்க்க வீட்டு வந்துக்கோ. ஆமா இப்ப இல்லடா அந்த மைக் வேற 2 தான் இருக்கு. முதல்ல 2 மைக் போட்டு முத்த புறாயில கூட்டத்தோட கோவிந்தா கோவிந்தா அப்பதான் பேசுவோம். ஏடி மிலிட்டரிக்காரன் பொண்ணட்டே பட்டி செயின திருப்பிட்டடி பட்டல தீபிச்சு போமா பட்டு எடுத்தா வீட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. பட்டு எடுத்து சும்மா இருந்தா தசல வளக்கு பூஜைக்கு வந்து நடக்கி. ஆமா அத பார்த்து பக்கத்து வீட்டுல இன்னொரு வீட்டுல சொல்லுவாங்க. அவ கலர் கட்டி எடுப்பாவே இல்ல. சும்மா சிரிப்பிட்டே கண்ணோட தூக்கி சேலரி கிட்ட மாதிரி அப்படிங்க. சரி இதுதான் நாட்டு நடப்பு பேச்சு. பேச்சு அப்படி இருக்கே. ஆமா இந்த முத்துமாரம்மன் கோயில்ல இந்த கடையில கிடையாது சொன்னாங்க. ஒரு கதை எடுத்துட்டோம்னா வேலை எல்ல விட்டாங்க வேலை யார் சொல்றாங்க பாப்போம். என்ன பெற்ற தாய் குழந்தை ஒரு 85 வயசுக்கு பத்தியா இந்த வெள்ள முடி வந்து பாட்டி நான் என்ன பேச வந்திருக்கேன். ஏடா நாளைக்கு தங்கராஜ் பழத்துறைக்கு தான் போறேன். நம்ம இல்ல சம்பளம் நல்லா தர மாதிரி நீ கூட நேரம் வந்து பாய் மாட்டாங்க. அப்படிங்க. சரி அது என்ன பண்ற தாய் குழந்தை நாளைக்கு குச்சல இருக்கு அந்த பேரு தட்டமா சட்ட போசி ஆக்டிவிட்டி எனக்கு சன்னல இருக்க சொன்னா சன்னலே வைக்க முடியும் வைக்கல அப்படி சொல்லி பேசுவாங்க. சரி அது உங்க வயசு பெண்கள் யாரும் பெண்கள் காலேஜ் பெண்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா? ஏக்கா லிப்டி கொஞ்சம் ஓவரா போட்டது
நான் அந்த கருத்து எங்க வந்துருக்கேன் யோசிச்சா? அப்படி எப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேசுவாங்க தாத்தா என்ன பேசுவாங்க? யாரு எப்படிக்காரியா என்னையா படிக்க அமர் கட்டி அமர் கட்டி அப்படி பேராம வந்து அவ வயசு என் வயசு சின்னங்களா நடந்துருக்கான் மாப்பிள்ள அந்த வயசு அப்ப வரைக்கும் அப்பனும் அந்த வாங்குடியா முடிச்சிட்டு இருப்பான் சரி. நீ இங்க போறீங்க எங்க அப்பா கிட்ட இருந்து சித்த பண்ணிட்டு அப்படிம்பா. வாரம் போற டெஸ்ட் மாதிரி சொல்லுங்க நல்லா நடந்துருச்சு கூட்டத்துல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நரம்புலாத நாக்கு இங்கும் தரவும் அங்கும் தரவும் ஆமா. சரி அப்ப பார்த்த உடனே ஆனா சிவபெருமான நினைக்கணும்னு சொன்னா எப்படி கூட்டத்துல இருந்து தவிர்க்க முடியாது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகணும் ஆமா. சரி. நாகராஜன் நாகக்கனி நாடோக வட்டணத்தில் அவங்களுக்கு கைலாசத்தில் இருந்து மகாவானம் பார்வதியும் படி இலக்கணம்னு சொல்லி சரி. இந்த பூலகத்துக்கு வழியா வராங்க. அந்த பூலகத்துக்கு வரும்போது அப்படி வரும்போது பார்வதி அம்மா சும்மா என்ன சொல்லுது? இல்லை. ஆண்டவா அங்க ஒரு அதிசயம் நடக்கும் வாருங்களே. ஏ பார்வதி உன்கிட்ட என்னடி சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? போயிட்டு கைலாசத்துல இருந்து வரும்போது வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னேன். சரி. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? ஆண்டவா பகவானே ஆண்டவனே ஈஸ்வரே ஆண்டவனே பகவானே அரணாரே ஈஸ்வரனே ஆண்டவனே பகவானே அரணாரே ஈஸ்வரனே பாம்பு செய்யும் பாட பாட பாடலினா கண்டே பாம்புடையோ தவத்தை போல பார்வதியா கண்டவில்லை நாங்கள் செய்யும் அம்மன் தவத்தை போல தவத்தை போல நாயகினா அப்பா தவத்தை போல தவத்தை போலே நானே சாமி கண்டவில்லை ஆண்டவா பகவானே ஈசனே அங்க 2 பாம்பு 2 தவம் இருந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம்? ஆண்டவனே என்ன? இதுவரைக்கும் உங்களை நோக்கி எத்தனையோ முனிவர்கள் தவமிருந்து பார்த்திருக்கிறேன் சரிம்மா. எத்தனையோ மனிதர்களும் தவமிருந்து பார்த்திருக்கிறேன் ஆ. நானும் மூதலா இந்த பாம்பு தவறுந்து நின்றவன். ஓ, அப்படியா? பாம்பு எங்காவது தவறு பாம்பு செய்யும் தவத்தை போல பார்வதி நான் கண்டதில்லை. கண்டதில்லை சாமி. நாகம் செய்யும் தவத்தை போல நான் உலகில் கண்டதில்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? ஏ பார்வதி, ஐயா. அதுதான் நாகலோகத்தை ஆட்சி செய்யும் நாகராஜன் அனக்கண்ணி. ஆமா ஸ்னேக் கிக்கு ஸ்னேக் குயின். என்னையா? நாகராஜ ஸ்னேக் கிக்கு. ஓ, அப்படின்னா ஸ்னேக் குயின். குயினே. ஆமா. இப்ப அடி. சரி ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்காங்க. வா நம்ம படி எடுக்க போறோம். சுவாமி ஆ. ஒரே ஒரு குழந்தை தானே தாங்கள் கொடுத்தால் என்ன போச்சு? ஏ பார்வதி, ஒரு தம்பதிக்கு ஒரு பிள்ளை வர்க்கம் கொடுக்கறதுன்னு சொன்னா ஆண்டவன் வந்து சும்மா கொடுக்க மாட்டேன். என்ன சுவாமி? ஏன்னு சொன்னா அவங்க பாவ புண்ணிய கணக்க பார்த்து இப்ப உனக்கு பிள்ளை கொடுக்கணும்னு வச்சுக்கலையா, கல்யாணம் முடியட்டும். பாவ புண்ணிய கணக்க பார்த்தாதான் கொடுக்க முடியும். சும்மாதான் கொடுக்கலையே சட்டவட்டையோடமா ஆமா கடையில வேலைகளுக்கு ஆமா. ஏ பார்வதி, என்ன? கத்திரிக்கான சொல்ல கடையில போய் வாங்கி கொடுக்கேன். கொடுத்துடலாம். வாங்கன்னு சொல்ல தோப்புல களவாடினாலும் கொடுத்துருவேன். அது கலவட்டதான் கொடுப்பியோ? ஆமா. சரி பரவாயில்ல. பிள்ளை வரணும்னு சொன்னா ஆமா. இந்த நாகராஜனுக்கும் நமக்கடிக்கு போன ஜென்மத்துல போன ஜென்மத்துல பாவம் செஞ்சிருக்காங்களா புண்ணியம் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்து கொடுக்கணும். நன்மை செஞ்சாங்களா தீமை செஞ்சாங்களா ஆமா. அப்படின்னு கணக்கெடுத்து பார்க்கணும். முதல்ல சீனார கணக்கெடுத்து சித்திரபுத்திர நேரால வரவழைக்கணும். அவர் யாரு? யார் அது? எல்லாருடைய தலையெழுத்து அவர்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு வேலை வந்திருக்கே நான் மார்க் உன் மார்க் போடுங்க. எனக்கோ உனக்கு யாருக்குனாலும் சரி இப்ப நாங்க படிக்கவில்லை, அன்றாடம் மார்க்காக விழுந்துகிட்டே இருக்கும். விழுந்துகிட்டே இருக்கும். ஆமா. அப்ப நாகராஜனுக்கு பிள்ளை வரம் இருக்கா இல்லையா என்று பார்க்கும் பொழுது அவங்க பார்க்கும்போது என்ன இருக்கிறது தெரியுமா? என்னமா இருக்கிறது? நாகராஜ மன்னனுக்கு 7 தலைமுறைக்கு ஏந்த பிள்ளை இல்ல. நான் 12 வருஷமா தவம் இருந்தேனே, எனக்கு ஒரு பிள்ளை கிடையாதா? நாகராஜனுக்கு ஏன் பிள்ளை இல்ல தெரியுமா? இந்த காலத்துல எப்படி இருந்திருக்கிறான்? போன ஜென்மத்துல ஒரு வேடவனாய் பிறந்திருக்கான். இந்த நாய் குட்டிட்டு காட்டு போடுவோம் தெரியுமா? தெரியலையா? போவாங்க அப்படி. ஓ வயசு பெண் பையங்க. புறா பனை ஏறி அங்கெல்லாம் எங்க தாத்தாவே சொல்லுவாரு, அது நான் சொல்ல மாட்டேன்.
சரி நான் வேற ஒரு ஜென்ல கூட விட மாட்டான்னு சொல்லியிருக்காரு. இல்ல தெண்டில அடிச்சா தப்பியா வேற நோய் வராது தெண்டில் கிரிசம் ஆண்டாங்கரி சாப்பிட்டா தொழு நோய் வராது. ஓஹோ இது சாப்பிடக்கூடாது. பள்ளியை சுட்டு தின்னோம்னா சுகர் வராது பிரஷர் அப்ப எல்லாம் சாப்பிட்டுருக்கியா? பள்ளி கொஞ்சம் சவுக்கு அடிக்கும். பள்ளி கொஞ்சம் சவுக்கு அடிக்க மாட்டேங்கும். மண்ணில் துப்புன சளி மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா சுகர் பிரஷர் வராது. அம்மா அடுத்த பிள்ளைக்கு பள்ளிக்கு கேட்டுட்டாங்க. எதுவுமே வராது. பள்ளிக்கு கேட்டு பாம்பு கறிக்குன்னா நீ எப்பவுமே நல்லா சரி சரி இப்ப நாகராஜன் நேற்றுக்காரன் பிறந்தவன் சரி அணில் பிள்ளை அணில் பிள்ளை கீரி பிள்ளை புலி மாடு மாடு வயிற்றுல இருந்த குட்டிக்கு பிள்ளைகளையா சுட்டு சுட்டு சாப்பிட்டுருக்கான். சண்டாலே நாகராஜனே போன ஜென்மத்துல பிள்ளைகளை சுட்டு தின்ற காரணத்தால இந்த ஜென்மத்துல பிள்ளை இல்ல. இப்படி இந்த ஜென்மத்துல பார்க்க முடியாது. சரி நாகராஜனுக்கு பிள்ளை சரி. இல்ல. நாகக்கண்ணி என்னை போல ஒரு பெண் தானே. அம்மா நாகக்கண்ணி பெண் தானே சாப்பிட்டா இருப்பாங்க. உனக்கு பிள்ளை இருக்கா இல்லைன்னு அவன் வேற பார்ப்போம். மாதிரி நாகக்கண்ணி ஏட்ட எடுத்து பார்க்கும்போது பார்க்கக்கூடிய நேரத்திலே பிள்ளை இருக்கா இல்லையா எப்படி இருக்கு அப்பமா தொடரும். அப்படி நாகக்கண்ணி பெண்ணாளுக்கு மாறி மாறி பிறந்தாலும் சரி அவன் மனக்கவலை என்னைக்குமே மனக்கவலை என்னைக்குமே அவளுக்கு நிரந்தரம். நாகராஜன் அப்படி பாவம் செஞ்சு அந்த நாகக்கண்ணி என்ன செஞ்சா? அவ என்ன செஞ்சிருக்கிறா? இந்த காலத்துல பாம்பா பிறந்த நாகக்கண்ணி போன ஜென்மத்துல சரி ஒரு மருத்துவ குல பெண்ணாக பிறந்திருக்கா. மருத்துவ குல பெண்ணான்னு சொன்னா யார் தெரியுமா? டாக்டர் நர்ஸ் இந்த காலத்துல நம்ம சொல்லுறது அந்த காலத்துல மருத்துவம்னு சொல்லுவாங்க. காலத்துல நோய் நொடினா உடனே தூக்கி போறாங்க வந்து ஆஸ்பத்திரி. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. கிடையாது. ரெண்டு பொம்பளை இருப்பா. ஆமா. எங்க ஆட்சி வயசுல இருப்பா 25 வயசுல. இந்த வந்து பேரங்களுக்கு கழுவுனான்னா போகும். இன்னைக்கு நைட்டு அப்படி அதனால கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அள்ளி போடுவோம். அள்ளி போடுற ரையே. வர வைகாசி மாசம் உனக்கு சாயந்தரம் 4 மணிக்கு இந்த நட்சத்திரத்துல பிறக்க போறது ஆம்பளை கைப்பிடிச்சு பார்த்து தப்பா போட்டுப்பியா அப்படின்னு கைப்பிடிச்சு பார்த்து அதான் நினைவு மருத்துவ பெண்ணாங்க. எங்க ஊர்ல ஒரு முன்னே ஆளுநர் இருக்கான். சரி பிறந்தவங்க ஆளுநர் ஆம்பளை பேர்ல போட்டக்கூடாது. பண்ணிட்டு வர முடியுது. அந்த நாகக்கண்ணி பெண்ணானவர்கள் மருத்துவங்களை பெண்ணாக பிறந்தா சரி ஒரு தலைவலிக்கு மருந்து கொடுக்கலாம். ஒரு வயிற்று வலிக்கு மாசம் மாசம் போனே குடல் வலு எதுக்கு மாசம் மாசம் ஒரு காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. கர்ப்பமா இருக்கவங்க கருவ காய்ச்சல் ஐயா. இப்படி 7-8 பிள்ளைகள் திட்டம் போட்டு கருவளித்தா கருவளித்த காரணத்தால கை குழந்தை கிடையாது. 2 பேரும் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தால பிள்ளை நாகக்கண்ணி மைக்கு இருக்கிறாங்க. பார்வதி பார்த்தா அந்த பகவானே பிள்ளைகளை வாழ போன ஜென்மத்தால பாவம் செஞ்சாங்க. இந்த ஜென்மத்தில் பிள்ளை வர கொடுத்தே ஆகணும் என்று சொல்லி பார்வதியானவள் சொன்னபொழுது பார்வதி பாவம் செஞ்சவங்களுக்கு என்னால பிள்ளை வர கொடுக்கவே முடியாது. அப்படி பிள்ளை வர கொடுக்கிறது சொன்ன சக்தி நீயே போய் பிள்ளையா பாரு. சக்தி ஆமா முடியவே முடியாது. சத்தம் போட்டு ஐயோ மன்னவனே மனவாளா ஏ தெய்வமே ஐயோ தெய்வமே நம்ம இப்படி தவறு செய்து விட்டோம் என்று சொல்கிறார்களே மன்னா. தப்பிதமாக நடக்கவில்லை மன்னா. ஐயோ ஆண்டவா தெய்வமே நான் தவறுதலாக நடக்கவில்லை.
ஆளு இல்லன்னா அவங்க அக்கா இந்த சேலையை வாங்கிட்டு வந்து அத்தை கூப்பிடுவாங்க. சக்தி நீயே போய் பிள்ளையா மறையிட்டு சொன்னவள் அப்ப பார்வதியானவள் ஆயிரத்தெட்டு சொர்வத்தில் அரை சொர்வத்தை எடுத்து எட்டு அமிர்த கலசத்துல பிடித்தடைத்து அன்பான ராஜா அப்படி 8 கலசம் மனைவி கையில நாற்பது கையில கொடுத்து அவன் 40 நாள் அழகாக்கணும். ஆமா கண்டுபிடிச்சு சரி நான் புரியல மட்டும்தான் தெரியும். 8 கலசத்தை உன் நகக்கண்ணி கையில் கொடுத்தன்னு சொன்னா அவன் 40 நாள் அழகாக்கணும். ஆமா 46 நாளையில 8 கலசமும் எடுத்து 8 முட்டையாக மாறுமப்பா. முட்டையில உனக்கு 8 காலியாக வந்து வரப்பா என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமானும் பார்வதி மாக்கு வரங்களை கொடுக்க அப்ப பார்த்தா நாகராஜே நல்ல கலசத்தையும் சேலை கட்டும் இடையிலேயே செத்து